Alright, Laura, will you marry me for the third time? I would love to. ரெண்டு வீடு ரெட்டிப்பு பிரச்சனை ரெட்டிப்பு ஃபன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ. உதயம் டிவைன் ஃபேன்சி border dhotis and shirts for men and kids. நடு ரிவர்ல இருந்தோம். ஸோ இவ ஃப்ரண்ட்ல இருந்தா. நான் அப்புறம் வந்து இவளை பத்தி நல்லதா சொல்ல ஆரம்பிச்சேன். ஸோ நான் பேசுறச்சே இவ குறுக்கே ஏதோ கேள்வி கேட்டிருந்தா. நான் அப்போ சொன்னேன் கொஞ்ச நேரம் சும்மா இரு, நான் ஃபுல்லா சொல்லி முடிச்சிடுறேன் அப்படின்னு. ஸோ அப்பதான் நான் அந்த வில்லி மேரிமையும் கேட்டு ரிங் கொடுத்தேன். அவளுக்கு அங்கேருந்து வெளியே போறதுக்கு ஒரு வழியே இல்லை. S.VE சார் தான் வந்துட்டு அவங்கள இன்னைக்கு மடியில் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணாங்க. ஸோ அதோட ரீசன் மட்டும் நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். இவங்க அப்பா அம்மா வந்து யூஎஸ்ல இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஷார்ட் ட்ரிப் ஸோ டைம் ஒத்து வரல. ஸோ பெரியப்பா வந்து ஸ்டாண்ட் இன் டேட் இன்னைக்கு. ஸோ பெரியப்பா உடனே வரேன்னு சொல்லி சொல்லலாம். நான் ஸ்லோவாக தமிழ் சொல்லி தரணும். ஏன்னா பாட்டி கேட்டுட்டே இருக்காங்க. And தங்கமே கண்ணானக்கனே நான் உன்னை கடலுக்கிறேன். என் பர்த்டேக்கு எனக்கு வந்து பொடியாக உருளைக்கிழங்கு கறி பிடிக்கும். எனக்கு தெரியாமல் எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டு காலையில் அதெல்லாம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணலாம். சாம்பார் எல்லாமே. Then what about the saree? It was beautiful. Saree shopping is so much fun. They pulled out like the bolts and bolts of the fabric and put it out to show everything. His mom is a very good shopper and a great haggler, so it's very fun to see her in her element. Alright, Laura, will you marry me for the third time? I would love to. வெளிநாட்டுல இருந்து பையனோ பொண்ணோ நமக்கு வந்து மருமகனாவோ இல்லை மருமகனாவோ வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு கப்பலை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண இருக்கோம். ஸோ மிஸ்டர் ஆண்ட்ரன் ரவி அண்ட் மிஸ்ஸஸ் லாரா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு? Great. I can't believe we got married in India this morning. நீங்க எப்படி ப்ரொபோஸ் பண்ணீங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? கயாக்ல இருந்தோம், நடு ரிவர்ல இருந்தோம். ஸோ இவ ஃப்ரண்ட்ல இருந்தா. நான் அப்புறம் வந்து இவளை பத்தி நல்லதா சொல்ல ஆரம்பிச்சேன். அட்லீஸ்ட் அங்கே வந்து எப்படின்னா ஜென்ரலாக வந்து ஏன் உங்களை பிடிச்சிருக்கு அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய டைலாக் வரும். அதை பற்றி ஃபுல்லாக பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து will you marry me கேட்கணும். ஸோ நான் பேசுறச்சே இவ குறுக்கே ஏதோ கேள்வி கேட்டிருந்தா. நான் அப்போ சொன்னேன் கொஞ்ச நேரம் சும்மா இரு, நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடுறேன் அப்படின்னு. ஆனால் நடு ரிவரில் இருந்தோம். ஸோ அப்போ தான் நான் அந்த will you marry me கேட்டு ரிங் கொடுத்தேன். அவளுக்கு அங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு வழியே இல்லை. அவள் மாட்டிக்கிட்டா கூட. அதனால அவள் சரி சொல்லிட்டா, நல்ல வேலை. இப்போ சொன்னீங்களே பாட்டியில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க? சில கீவேர்ட்ஸ் புரிஞ்சுக்கிறா. ஸோ அதே மாதிரி வந்து கான்டெக்ட் எப்படியோ புரிஞ்சுக்கிறா ஓரளவுக்கு பேசுறச்சு. இப்போ நம்ம இன்டர்வியூலே நான் கொஞ்சம் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். ஷீ கெட்ஸ் த கான்டெக்ட். இருந்தாலும் அட்லீஸ்ட் ஐ ஹெல்ப் ரைட் நோ ட்ரான்ஸ்லேஷனுக்குலாம். நான் ஸ்லோவாக தமிழ் சொல்லி தரணும். ஏன்னா பாட்டி கேட்டுட்டே இருக்காங்க. அவங்க நான் மணிக்கணக்காக பேசினவளோட தமிழ் சொல்லித்தான் சொல்லினே இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் ஏதாவது தமிழ் வேர்ட்ஸ் எங்களுக்காக பேசி காமிக்க முடியுமா? And தங்கமே கண்ணானக்கனே நான் உன்னை கடலுக்கிறேன். அதெல்லாம் தான் சொல்லி கொடுத்தேன். முக்கியமான எது தேவையோ அது மட்டும் சொல்லி கொடுத்தேன். வணக்கம் and things like that. அதெல்லாம் யாருக்கு வேணும்? ஸோ யாருக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் தமிழ் ஆக்டர்? எனி தமிழ் ஆக்டர்? விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் விஜய் சேதுபதி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த படத்தில் சப்டைட்டில் இருக்கோ நான் அது மெயினாக காமிச்சிருக்கேன். ஸோ மெயினாக அவர் படம் தான் பார்த்துருக்கா. தனுஷ் படம் கொஞ்சம் பார்த்துருக்கா. ஆனால் விஜய் சேதுபதி என்ன படம் வந்தாலும் ஷில் வாட்ச். அண்ட் S.VE சார் தான் வந்துட்டு அவங்கள இன்னைக்கு மடியில் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணாங்க. ஸோ அதோட ரீசன் மட்டும் நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். ஸோ இவங்க அப்பா அம்மா வந்து யூஎஸ்ல இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஷார்ட் ட்ரிப் ஸோ டைம் ஒத்து வரல. ஸோ பெரியப்பா வந்து ஸ்டாண்ட் இன் டேட் இன்னைக்கு. ஸோ பெரியப்பா உடனே வரேன்னு சொல்லி ஸோ அதான் பண்ணோம். மீனிங் ஆஃப் தாரம் வாத்து கொடுத்தல், த ப்ராசஸ் S.VE சார் டிட் ஃபார் யூ. It's like giving away the bride. Yeah. We have something similar in the US. Like when you walk, like your father will walk you down the aisle, and then at the end they'll like give you away. So they'll like hand your hands over, and that's how like the ceremony starts. This is just how the ceremony ends, but it's a similar concept. லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறது பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அண்டு இப்போ அதுக்கும் ஒரு ஸ்டெப் அஹெட் போய் வேற ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்கன்னா அதில் கொஞ்சம் லிட்டில் பிட் சிரமம் இருக்குது. அதையுமே இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது போராட்டம் இருந்ததா? அப்படி ஒன்றும் இல்லை. அப்பா அம்மா இவளை பார்த்து பிடிச்சிருது. ஸோ நேர்லேயும் வந்து பார்த்து பேசினாங்க. இருந்தாலும் என்னோட இன்ட்ரெஸ்ட் எப்படி, எனக்கு லைஃப் எப்படி இருக்குன்னு ஃபியூச்சரில் அதுலேயே தேவர் ஓகே. எங்கே பார்த்தீங்க ரெண்டு பேரும்? வேர் டிட் யூ see first
ஸோ ஆன்லைனில் பார்த்து ஃபர்ஸ்ட் பேசினோம். அண்ட் தென் ஃபியூ வீக்ஸ் பேசினோம். அதுக்கப்புறம் வந்து சரி ஃபோன்லேயே டெக்ஸ்ட்லாம் பண்ணோம். வந்து ஷி வாஸ் வெரி விட்டி ஹியூமரஸ், ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்தா. அதனால வந்து சரி ஐ தாட் வில் மீட் இன் பர்சன் சொல்லி அப்படியே ஸ்லோவாக ஆச்சு ஃபியூ வீக்ஸ் மந்த்ஸ். அதுக்கப்புறம் எப்போ எந்த இயர்னு தெரிஞ்சுக்கலாமா? 2020. இருக்கா? Do you remember the place where you met? I think the first time was Chinese food. It was. Right? ஸோ இவளுக்கு வந்து டெக்ஸ்ட்டில் சொல்லியிருந்தா சைனீஸ் ஃபுட் ரொம்ப பிடிக்கும், ஸ்பெசிஃபிக்லி ஆரஞ்ச் சிக்கன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தா. ஸோ நான் வந்து வீட்டு பக்கத்தில் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருந்தது. நான் வந்து ஐ டோல்ட் ஹர் தட்ஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு கெட் ஆரஞ்ச் சிக்கன் சொல்லி வர சொன்னேன். அங்கே போய் பார்த்தா ஆரஞ்ச் சிக்கன் விற்கிறதே இல்லை. சரி பரவாயில்ல, வரது வந்துட்டா, பேசி கீசி பிடிச்சிருது, அதனால அப்படியே கட்டிட்டு ஆச்சு. நம்ம கொஞ்சம் வந்துட்டு இப்படி கலோக்கியெல்லாம் சொன்னோம்னா கரெக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்ன மாதிரி எஃபர்ட்லாம் எடுத்தீங்க? ஒன்றும் இல்லை, ஆரஞ்ச் சிக்கன் இருக்குன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஆரஞ்ச் சிக்கனுக்கு அவங்க வந்துட்டாங்களா? இல்லை நான் பேசி சிரிக்க வச்சு இந்த மாதிரி தான். So what are all the efforts actually he took to meet you or took to convince you for love? When we first started talking, it was in the middle of COVID. So a lot of the things you had to be really careful about. So he would find gardens to take us to that are outside in open air. And I love flowers. So he would find like the most beautiful paths and hikes. And I just thought it was very endearing because he's not a hike person, but he really took the time to find something I like to do in a safe way during that time. நான் கார்டன்ஸ் மெம்பர்ஷிப் வாங்கிட்டேன், கார்டன்ஸ் பிடிக்குன்னு தெரிஞ்சோன்னே. ஸோ we are unlimited entry. We still go all of the time, but I thought that was very sweet. இதான் தயக்கம் இருந்ததா உங்களை ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை சொல்றதுக்கு ஷேர் பண்றதுக்கு தயக்கம் இருந்ததா? என்ன விஷயம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணி நீங்க சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? I was a little nervous to meet him in person. I mean, I think you go into those conversations just looking for someone who's like nice and kind, and you don't really know that until you're talking with them face to face and interacting with them and their friends and their family. So it was a little nerve-wracking, but I think it worked out in the end because everyone has been so sweet and so nice. And the other part was, what did you like about me? A lot. But he never, ever is stressed. Ever. Things could be the best in the world. It could be just a complete disaster of a day, but he has like the best attitude that everything works out, and it always does. So she was very funny பேசுறச்சே. So I did want to meet her. So நான் வந்து I have told her some childhood stories, அப்புறம் இந்தியா பத்தி, சென்னை பத்தி, வளர்ந்தது, கல்ச்சர்லாம் சொன்னேன். She was very interested, which was a big plus for me. So அதனாலே I thought I wanted to meet her, see how she actually is. So Did you imagine in your childhood you're going to marry a person from India? Did you imagine like that? We girls are always dream about our marriage, right? yes. No, I don't think specifically India, but I've traveled to a bunch of different countries and always looking to explore and expand. So I like that he had a lot of the traits that I was looking for. He was kind and generous and compassionate and very humble and subtle and very sweet. But I think that's always the type of person I wanted to wind up with. So it just made a lot of sense. Good question. What are the qualities you are admired by Indian guys, actually, Indian men? But I do like how the Indian culture has a really strong value on family and like the familial bonds. In the US, our families are a little bit smaller. So I have a mom, a dad, and a brother, and a sister-in-law, and like 2 aunts and, 2 uncles, and that's it. But everyone has been, the person who lived in the same house as you, cousins, grandchild's son, and then they're still welcome to the party. They're all so incredibly in each other's lives in a really sweet way. So I do like the connectedness, which is really nice. உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்சது அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தா அது மீட் பண்ண முடியுமா? அவங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் இருந்ததா? இவளுக்கு பேசச்சே இவளுக்கு ஃபேமிலினா ரொம்ப பிடிச்சது. பெரிய ஃபேமிலி தான் வந்து big families was her main interest. She was very attracted to big families. ஸோ எனக்கு அதுவே வேறு எந்த குவாலிட்டி பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஃபேமிலி, அப்பா அம்மாவோட ஒத்து போகிறது, பாட்டினா அவளுக்கு ரொம்ப உயிர். எப்போ பார்த்தாலும் வந்து பாட்டியை பற்றி கேட்டுனே இருப்பா. அது எல்லாமே பாக்கி எனக்கு எதுவுமே கவலையே இல்லை. ஸோ ஃபேமிலி தான் முக்கியம். ஸோ
அண்ட் வீட்டில் சொன்னோன்னே என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருந்தது தெரியாது. ஸோ யூஆர் ஃப்ரம் த பேக்ரவுண்ட் எஸ்வி சேகர்ஸோட ஃபேமிலி வந்து எப்படி இருக்கும், ஸோ ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பாங்க அப்படிங்கிறப்ப சொன்னோன்னே எப்படி இருந்தது, என்ன ரியாக்ட் பண்ணாங்கங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? ஷாக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து முன்னாடி எங்கள் அம்மா வந்து ஜோசியர்கிட்ட காமிக்கிறச்சு அவர் அப்பயே சொல்லிட்டாரு யூஎஸ்ல தான் யாராவது பொண்ணு இருக்கும் அப்படின்னு. அதனால வந்து அவ்வளோ ஷாக் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு இருந்தது கண்டிப்பாக. திடீர்னு நான் வந்து எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். ஆனால் அப்புறம் அவங்க ஓகே ஆயிட்டாங்க. You were also 33, so I feel like they were just super excited for a wedding. ஆமா, ஏன்னா கல்யாணம் பண்ணுன்னு ரொம்ப வருஷமா சொல்லினே இருந்தாங்க. நான் அப்படியே இழுத்துட்டே இருந்தேனா, யாரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஆயிடுச்சு. ஆயிடுச்சு கடைசியில. ஸோ அவங்க சைடு வாட்ஸ் த ரியாக்ஷன் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி ஆக்சுவலி? This is the first man who I've like told them about, and I was really excited to share like our relationship, and I think they knew that it was pretty serious. So they were just so curious about the person who, you know, piqued my interest, and if they felt like he could be compatible with us, our lifestyle, you know, what our life goals were, did they make sense? Does he treat me well? Does he treat his family well? I think they were more concerned with his characteristics of like his heart to see if he would be a good life partner. அதுதான் மெயினாக அவங்க சைடில். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா அம்மாலாம் பார்க்குறச்சே வந்து அவங்க கல்ச்சர் பற்றிலாம் ஒன்றுமே கேட்கல. நான் வந்து இவளை பார்த்துப்பேனா, அதுவும் எங்கள் அப்பா ஸ்பெசிஃபிக்காக வேறு, நான் வந்து பொண்ணை இந்த கண்ணு கலங்காமல் பார்த்துப்பேனா அந்த மாதிரி தான் கேட்டாங்க. மற்றபடி அவங்க ஒன்றும் கேட்கல. அவங்க அம்மா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க கூகுளில் என்னென்னமோ தேடி, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறச்சே இந்தியான்னு தேடினா மெயினாக பாலிவுட் மாதிரி தானே வருது. ஸோ அவங்க அதை பற்றிலாம் அந்த கேள்வி கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நான் அந்த சைடில் இல்லை, கீழே சென்னையில் இருக்கேன், இதெல்லாம் தான் நீங்கள் தேடணும், ஸோ சர்ச் ஃபார் தீஸ் டேர்ம்ஸ் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தேன். இவங்க அதே மாதிரி இவங்க ஆண்டிலாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய கூகுளில் தேடி நான் அப்பப்போ கேட்டே இருப்பாங்க, இது பிடிக்குமா அது பிடிக்குமா இது பண்ணலாமா. ஸோ எப்படி இருந்தது இன்னைக்கு தமிழ் அட்டையரில் சாரியில்? ஸோ ஃபர்ஸ்ட் டே சாரி ரைட், நீங்கள் யூ ஆல்ரெடி டோல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டே சாரி, வாட் வாஸ் த ஃபீல் யூ ஆக்சுவலி ஹாவ் டுடே? It just seemed very steeped in tradition. It was very important to a lot of his family members, and it was really nice that the whole family came together to celebrate something so positive. So it was just being surrounded by a lot of love and good wishes, which is always a really nice feeling. And then what about the saree? It was beautiful. Sari shopping is so much fun. They pulled out like the bolts and bolts of the fabric and put it out to show everything. His mom is a very good shopper and a great haggler, so it was very fun to see her in her element. But I thought it was beautiful. So in the US, you wear a white dress. It's like a ball gown. It's very like formal and fancy, and that's like what I imagined like when I was like a little kid. So this whole thing's just been like such a wonderful addition, because I didn't even think or know that I wanted it, but going shopping and talking to his grandmother and all the different family members to see what they wore when they were getting married and if they liked it, and it was just a really fun experience. So when you actually put it on, it felt very, I don't know, it felt like putting on the white dress again, which was really special. ஏன்னா இவளுக்கு கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே வந்து சாரீலாம் பார்த்தோன்னே கலர்ஸ்னால் இப்போ மெஹந்தி ஃபங்க்ஷன்லேயே வந்து அவள் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுலே கலர்ஃபுல் கவுன் தான் வேணும் அந்த மாதிரிலாம் சொல்லி தான் வாங்கினா. ஸோ அதுலேயே ஷி லைக் இட் லாட். நியூ எக்ஸ்பீரியன்ஸ். Did you enjoy the process of marriage, Indian marriage? I did. It was very different. It was very different than the ceremonies in the US. They're a little bit more, maybe like 100, 150 friends and family. So it's like very intimate and small, and it's a different experience. Then you get here and there's like hundreds of people swirling in and out, and it just felt very surrounded by love and tradition, which was really sweet. ஸோ இப்போ அவங்கள ஷாப்பிங்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பீங்க இல்லையா சாரீலாம் எடுக்கிறப்ப? ஸோ நல்லா என்ஜாய் பண்ணியிருந்திருப்பாங்க நிச்சயம். ரொம்ப. ஏன்னா வந்து யூஎஸில் ஜென்ரலாக வந்து காரில் தான் எல்லா இடத்துக்கு போனோம். இங்கே ஏன்னா அவளுக்கு நடக்க ரொம்ப பிடிக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இங்கே ஷாப்ஸ்லாம் பார்த்து கூட்டத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவளுக்கு. ஆக்சுவலாக சென்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ எங்கே கூட்டிகிட்டு போனீங்க ஷாப்பிங்க்கு? டி நகர், பாண்டி பஜார், டி நகரா எல்லாம் போனோம். நுங்கம்பாக்கம் போனோம், நல்லீஸ் போனோம் நேதி கூட. ஸோ நிறைய ஸ்ட்ரீட்லாம் நடந்து போனோம். ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. பீச்சும் ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் உங்களை சாரியில் பார்க்குறீங்களா? எஸ். எப்படி இருந்தது பார்த்தோன்னே? எனக்கு அதான் நான் டெக்னிக்கலி ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் முன்னாடி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்போ பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு தான் ஃபுல் கல்யாண கெட்டப்ல பார்த்தேன். ரொம்ப பிடிச்சது. ஓகே, அவங்க எப்படி இருந்தாங்க? Handsome. He always does. It's a great bonus. நம்ம ட்ரெடிஷன்ஸை நம்மளோட ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்கீங்களா? இல்லை, இப்போ இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸே இவளுக்கு தீபாவளியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வி வாண்ட் டு செலிப்ரேட் தீபாவளி. அதே மாதிரி ஐ லவ் கிறிஸ்மஸ். ஸோ ஐ வாண்ட் டு செலிப்ரேட் கிறிஸ்மஸ். ஸோ ஹாலிடே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வி
ரீசன் தேவையில்லை, இருந்தாலும் we want to celebrate anything we can. என்ன ஃபுட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, என்னெல்லாம் சமைப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, என் பர்த்டேக்கு எனக்கு வந்து பொடியாக உருளைக்கிழங்கு கறி பிடிக்கும். எனக்கு தெரியாமல் எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டு காலைல அதெல்லாம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணான். சாம்பார் எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி மேரிட் லைஃப். உங்களுக்காக ஒரு தடவை ப்ரப்போஸ் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேமராவை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். Alright, Laura. Will you marry me for the third time? I would love to. Yeah. ரெண்டு வீடு ரெட்டிப்பு பிரச்சனை ரெட்டிப்பு ஃபன். பிக் பாஸ் சம்மர் சீசன் 7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். உதயம் டிவைன் ஃபேன்சி பார்டர் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் men and kids.